இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நடவடிக்கை தவறுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே வருது. முத வழக்கமா அங்க கந்திரி ஆக்குறதுக்கு கிடாய் வெட்ட போறாங்கல்ல, அவரை தடுத்து பிரச்சனையாக்குனதே தமிழ்நாட்டு ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை தான். இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அத பிரச்சனை ஆக்குனதே இவருடைய காவல்துறை. எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்ப பிரச்சனை ஆகுது? ஆக்குறீங்க. உங்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனைனால என்ன? இஸ்லாமியெல்லாம் எனக்கு பாதுகாப்பு திமுக தான் வருவான், இந்து எல்லாம் எனக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் போவான். ரெண்டு பேருக்கும் அறுவடை. இது அரசியல். இந்த அரசியலை நீங்க வரவேற்கிறீங்களா? இது நல்ல அரசியல் தானா? சொல்லுங்க. மதம் மனிதனுக்காக உருவானதா, இல்ல மதத்துக்காக மனிதனா, இல்ல மனிதனுக்காக மதமா? மனிதனுக்காக சட்டமா, சட்டத்துக்காக மனிதர்களா? உடம்புக்காக சட்டையா, சட்டைக்காக உடம்பா? நீங்க சொல்லுங்க. இங்க மதம் போட்டுறீங்க, எங்க மனிதன் போட்டுறீங்க? எங்க மனிதன் போட்டுறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடாக இதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க. இல்ல, நாங்கள் மனிதர்கள் வாழுகிற நாடாக இது இருக்கணும்னு விரும்புறோம். இதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்க அதை நோக்கி நகரவே இல்லையே. ஒரு மதம் சார்ந்தவனை எதிர்ப்பது, அவன் வழிபாட்டை எதிர்ப்பது, மறுப்பதே ஒரு அரசியல் கட்சிக்கு கோட்பாடா இருந்தா அதை எப்படி நீங்க வரவேற்பிய? இந்த பிரச்சனைய, நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இதை வச்சு மூடி மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதை இவ்வளவு நேரம் என்னை பேச வச்சிருக்கீங்க அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாரு. கோடி பிரச்சனை இருக்கு. இந்த விதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர நீ 2003 சின்சாண்டா நிறுவனத்துக்கு நீங்க எடுத்து 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை நெல் ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சரியா சேமிச்சு வச்சாரு. ஒரே நாள்ல எடுத்து மன்மோகன் சிங் அமெரிக்காவினையும் சின்சாண்டா நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க உங்க வீட்டுல தக்காளி விதை வச்சிருந்தீங்கன்னா எனக்கு தர முடியாது. நான் கத்தரி விதை வச்சிருந்தா எனக்கு தர முடியாது. தடை சட்டம். விதைய வித்த ஒரு நாடு உருப்படுமா? சொல்லுங்க. நீ அதை பத்தி பேச மாட்டேங்கிற. அப்புறம் கலந்துகிட்டு பிற விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு சொல்லுங்க. தம்பி, ஆர்எஸ்எஸும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்கள? அது ஆர்எஸ்எஸ் இயக்கம். அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதிய பேசுனாங்க. பாரதிய நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல, பாரதினா தமிழ் இருக்கு. தமிழ்ங்கிறது என் தாய். தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன். அவ்வளவுதானே? நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். 12 வருஷம் திராவிடர் கழக மேடையில பேசின அப்ப உனக்கு இனிச்சத ராஜ்நாத் சிங் உங்க அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டுகால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியா இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசினதற்கு OMC மைதானத்துல போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு இது திறக்குது இல்ல, அதுல உங்க அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்க அமைச்சர், எங்க அண்ணன், உங்க ராஜ்யசபா உறுப்பினர் கமலஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசுனேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய், அறிவார்ந்த தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். என் தாய் சாக கிடந்தா. யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்ப ஒத்தை மகன் மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றி ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணுல பாரதி. போய் படி. அதுல உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்றான். உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதிய பாடாது என்னடா தமிழ இருக்க முடியும்? எதுக்குடா தமிழ இருக்கணும் உயிரோட? நீ போட ஒரு மேடைய, நீ போட போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பாப்பான் விடு.
என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பார்ப்போம். சரி வேணாம், அவனு வேணாம். இன்னொரு தாத்தன் இருக்கான் பாவலர் ஏறு பெருஞ்சி திறனார், பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டா வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்ன பேசுற? 1 மணி நேரம் பேசிருக்கல, என்ன பேசுனு எடுத்து பேசுற. சரியான ஆண்மகன். என்ன பேசுனு எடுத்து பேசுற, கருத்தை எழுதுற. பார்லிமெண்ட்ல பாரதியார் பெயர்கள் வடநாடுகள்ல இல்ல, தமிழ் விடுதலை போராட்ட வீரர்கள் பெயர்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி இதுவா பேசிருக்காரு. எங்க அண்ணன் இப்பதான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்காப்ல. அதெல்லாம் நாங்க பேசி வழி இல்லாம அந்த தாக்கத்தை தவிர்க்க நீங்க பேசுறீங்க. எத்தனை காலமா நாங்க பேசணும்? சரி, நீங்க மட்டும் இங்க என்ன வச்சிருக்கீங்க? நான் கேட்கிறேன், நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு விடுதலை போராட்ட வீரன், என் பாட்டன் வஉசி, சொத்தம்பட்டையும் வித்தான் நாட்டு விடுதலைக்கு. அதே சமகாலத்துல சொத்தா சேர்த்துக்கிட்டு இருந்தாரா ஐயா ஈவேரா? இந்த ஈவேராவை எங்க வச்சிருக்க, என் பாட்டனை எங்க வச்சிருக்க? நீ ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர் கேட்டு கொடுக்கல பாரத ரத்னா, கூப்பிட்டு கொடுக்குற. விடுதலை பாவலன் இந்த பெருநிலத்துல அப்படி ஒரு பாவலம் கிடையாது என் பாட்டன் பாரதி. இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்க இழுத்து சொத்தம்பட்டை வித்து ஏழையான என் பாட்டன் வாவு சிதம்பரனாரு. இவங்களுக்கெல்லாம் நீ ஏன் கொடுக்கல பாரத ரத்னா? இவன்லாம் பாரத ரத்னான்னு அந்த ரத்னம் வாடாது சொல்லு. 4000 நாட்கள் ஜெயில இருந்தான் என் தாத்தன் முத்துராமலிங்க தேவர். அவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கல? நாங்க கேட்டு கொடுக்கற கேவலப்பட்டவங்களா? நாங்க கேட்கறோம் குடுன்ட்டு. நீங்க இது இல்லாம ஐயா கருணாநிதிக்கு கேட்டுக்கிட்டு இருக்க பாரத ரத்னா. பாஜக வெற்றி திருமாவளவன் குற்றம் சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதாவுக்கு சதி திட்டம் தீட்டி கொடுக்கறதே திமுக தான். இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இப்ப நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இந்த பிரச்சனையே வந்திருக்காது, பேசியிருக்க போறதில்ல. புரியுதா? நீங்க பிரச்சனையை உருவாக்குனது யாரு? பிரச்சனை ஆனவொன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் மேல பழிய போட்டு போயிட்டே. அது ஒரு பெண் பாவம். அது கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பான், அது சாவான். கடைசியா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை அதிகாரியை மாத்தி விடுவீங்க. ஏன்னா அவனே ஊழல் போட்ட மாதிரி. அப்படிதானே நீங்க பேசுறீங்க? விரும்புது பாரதிய ஜனதா இந்த பிரச்சனையை எடுக்கும் போது திமுக உறுதியாகுது. எப்படி? கிறிஸ்தவர் இஸ்லாமியர் 15 விழுக்காடு வாக்கு தனக்குன்னு உறுதி பண்ணுது. அந்த அடித்தளத்துக்கு அலையுது. ஒரு அடிப்படை தானே தம்பி, ஒரு அடிப்படை தானே. இவரு கிறிஸ்தவர், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவரு இஸ்லாம், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவர் இந்து, எனக்கு பாதுகாப்பு பிஜேபின்னு நினைக்கிறப்பல. இதுதானே நீங்க காலங்காலமா உருவாக்கிட்டு இருக்க. அதுதானே உருவாக்கிட்டு இருக்க. நீ அந்த சூழல பிஜேபி வந்துரும் வராது அப்படின்னு சொல்ல முடியல. நான் இருக்கேன், வரவிட மாட்டேன்னு சொல்லணும்ல. இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு வாயில் காவலனை போடுறீங்க, வாட்ச்மேனை. எதுக்கு போடுறீங்க? திருடை திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? திருட வந்துருவான், கதை பூட்டிக்குங்க, 2 தாப்பா போட்டுக்கிறங்க, உள்ள நல்லா இது பண்ணிக்கிறங்க. இது சொல்றதுக்கு வாட்ச்மேன் போடுற, காவலர் போடுற. நீங்க போய் நிம்மதியா தூங்கம்மா, திருட வரமாட்டான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் வாட்ச்மேன் போடுறீங்க, வாயில் காவலன் போடுறீங்க. திருடன் வரும்போது தடுத்து பிடிக்க போடுறீங்களா, இல்ல வந்தவனை விரட்டி பிடிக்க போடுறீங்களா? கூட்ட திருவிழாக்கள் தான் திருடர்கள் ஜாக்கிரதை எச்சரிக்கிறாங்களா? அப்படின்னா அவங்கதான் நெஞ்சில மாட்டிக்கணும் திராவிடர். நாங்க திருடர்கள் ஜாக்கிரதை, என்னடா பிவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதை வீட்டு வாசல போடுற மாதிரி திமுக காரங்க தான் நெஞ்சில மாட்டிக்கணும். திருடர்கள் ஜாக்கிரதை பார்த்து எப்படி நாங்க திருட வரோம் செம்படுத்து உள்ளவங்கன்னு அவங்கதான் சொல்லிட்டு வரணும். ஒரு வீர மகன் பிஜேபி திராவிட அரசியலும் தேசிய அரசியலும் இப்படி தமிழ் தேசிய அரசியல் கரைக்கிறாங்கன்னு சொல்லி கரைக்கிறாங்கல்ல. அதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? நாம் தமிழர் அதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கீங்க? நீங்க நான் ஒண்ணு கேட்கிறேன் பாருங்க. இப்போ திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. இப்போ விளைநிலங்களை பறிக்கிறான் சிப்காடு தொழிற்சாலைன்னா மக்கள் என்னை கூப்பிடுறாங்க. அங்க வீடை இடிக்கிறான்னா ஐயா சீமா வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்க எந்த பிரச்சனை இந்த மண்ணுக்குள்ள வருதோ அப்போலாம் இந்த தமிழ் தேசியம்னு நிக்கிற இந்த தமிழ் பிள்ளைகளை கூப்பிட வேண்டிய தேவை இருக்குன்னா, பிரச்சனை எங்களை வளர்க்குது, பிரச்சனை எங்களை நோக்கி மக்களை தேடுது. இந்த பிரச்சனையை பிரசவித்தவன், இந்த பிரச்சனையை மக்களுக்கு கையளித்தவன், நாள்தோறும் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், தொழிற்சங்கம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், மீனவர் போராட்டம்,
இந்த மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், எல்லா போராட்டத்தையும் கையளித்தது இந்த கட்சி ஆட்சிகளா இருக்கு. அந்த மக்கள் கவலையோடு, துன்பத்தோடு, துவண்டு, கையில மனுக்களோடு, கண்ணீரோடு நிக்கிற மக்களுக்கு கை கொடுத்து, தோல் கொடுத்து நிக்கிறதுக்கு பிள்ளைகள் வேணா அது நாங்களா தான் இருக்கோம். அதனால காலம் எங்களை வளர்க்குது. என் மக்கள் எங்களை தேடுறாங்க. ஏன்னா பிரச்சனைகளை என் மக்களுக்கு இந்த கட்சிகள் 60 ஆண்டுகளா அதை தவிர எதையும் கொடுக்கல. அப்படின்னா நான் இதை செய்யல. காலம் பிரசவித்து எங்களை வளர்த்து போகுது. அதனால இது நாங்க இந்த வேலையை விரும்பி செய்ய வந்துடுறேன். நான் படம் எடுத்து பழகிதான் வந்தேன். என்னை இந்த இடத்துல இறக்கி விட்டது இது காலம், வரலாறு. இந்த பணியை எங்களுக்கு கையளிச்சிருக்க செய்யறோம். அதனால நீ இந்திய அரசியல் தடுக்கிறது, திராவிட அரசியல் தடுத்தான் பார்த்த. நான் போட்டியிடுறேன்னே நீ சொல்லல, இப்பவும் சொல்ல மாட்டேன். மும்முனை போட்டியிருந்தா அதுல ஒரு சந்தேகம் இல்லை. அவங்களுக்குள்ளதான் போட்டி. எங்களுடைய அரசியலுக்கு, எங்களுடைய கோட்பாட்டுக்கு இந்திய பெருநிலத்திலே போட்டி கிடையாது. நீ சொல்ல மாட்ட, என்னை கணக்கிலே வைக்க மாட்ட, என்னை நிராகரிப்ப, புறந்தள்ளுவ. ஆனாலும் நாங்க வளர்ந்துகிட்டே வருவோம். அப்ப என்னாச்சு? நீ வாக்குக்கு காசு கொடுக்காம தேர்தலை சந்திப்பியா? நீதான் நல்லாட்சி கொடுத்த நாயகனாச்சே, நீதான் 60 வருஷம் ஆட்சியில் இருந்தவனாச்சே, நீதான் பெரிய கட்சியாச்சே, 10 கட்சி கூட்டணி வச்ச பரம்பரையாச்சே. ஏன் நீ ஓட்டு காசு கொடுக்காம என்னோட மோத? நாங்க சின்ன பசங்க தானே. தெய்வம் ஒரு வேட்பாளர், எங்க தங்கச்சி ஒரு வேட்பாளர், இருங்க வேட்பாளர். எளிய பிள்ளைகள் ஒன்னும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்ப எங்களோட நீ மோது காசு கொடுக்காம பாப்பா. நீ தொகுதியை விலை கொடுத்து வாங்குற. நீ மக்களுக்கு சேவை செஞ்சிருந்தனா, நன்மதிப்பை பெற்றிருந்தனா மக்கள் தாங்களாக உனக்கு வாக்கை தருவார்கள். நீ வாங்குற, நாங்க வாக்கை பெறுறோம். புரியுதா உங்களுக்கு? அதனால மாறும். நீங்க சரி பண்ண போறீங்கன்னா என் கடமைங்கிற மாதிரி நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? உங்களுக்கு அந்த பொறுப்பும் கடமை இல்லையா? உங்களுக்கு இல்ல. அப்புறம் நீங்க அது எப்படின்னா, நீங்க அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் காலம், இப்போ அவரே சொல்றாரு, மதிப்பு மிக்க நம்ம உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரம்னு. அன்னைக்கே வித்துக்கிட்டு இருந்திருக்கான். அன்னைக்கே எங்க தாத்தா தெய்வ திருமகன் வாக்குக்கு காசு கொடுக்கறவன் பாவிடா, அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் தேச துரோகிடாங்கிறாரு. அவர் காலத்திலே இருந்திருக்கு. வேற அண்ணா என்ன சொல்றாங்க? தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானான்னு. அப்படி மதிப்புமிக்க தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குறதே அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற பெருமக்கள் தான் இருக்குது. இந்த காசு கொடுக்கிற இந்த இடத்துல சாராயம், பணம், சாதி, மதம், இந்த அரசியலுக்குள்ள 36 லட்சம் பேர் எளிய பிள்ளைகள் எங்களை தேடி இருக்காங்கன்னா, அப்ப தூய அரசியலை விரும்புகிற ஒரு கூட்டம் உருவாகி வருதுன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லாத 3வது பெரிய கட்சியா, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா ஒரு எளிய மகனை தள்ளி இருக்கான்னா, அவன் மாற்றத்தை விரும்புறான், ஒரு நல்ல அரசியலை தேடுறான் என் மக்கள் தான் அர்த்தம். அப்ப அதான் லெலின் சொல்றான், உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாத, உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடுன்னு. எனக்கு வாக்கு செலுத்தின அந்த 36 லட்சம் மக்களுக்கு உண்மையா இருக்க போராடுறோம். நாங்க ஏன் போய் அவன் போடுறான் போடல அதை பத்தி இல்லை. எங்களுக்கு ஒரு பிறவி கடமை இருக்கு. அதை மனச்சான்று அடிப்படையில் அதுக்கு நேர்மையா வேலை செய்ய நினைக்கிறோம். தூய்மை பணியாளர்களும் இந்த அரசு ஊழியர்களும் போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அவர்களும் இப்ப இந்த தேர்தலில் திருச்சியில் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.